ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஓம் குருப்யோ நமः. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்வகம். கலியுக தெய்வம் காஞ்சி மகான் என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரிவாளுடைய பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம், அந்த அனுபவத்திற்கு ஒவ்வொரு தலைப்பு. இன்றைக்கி நல்ல எண்ணத்திற்கு கிடைத்த வேலை. இன்றைக்கி ஊத்தங்கரை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் லக்ஷ்மணன். ஊத்தங்கரை லக்ஷ்மணன்னே சொல்லுவா மகாபிரிவா. அந்த மடத்தில் எல்லாம் அவர் வைதிக முறைப்படி வாழக்கூடிய ஒரு பிராமண, ஒரு வைதிகர் மாதிரியே தான். ஆனால் படித்தவர். அவருக்கு ஏதோ பண கஷ்டமானால அவர் வைதிகம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே வேலைக்கும் போக வேண்டியது. சில பேர் அப்படி இருந்தால் அதனால் வைதிகத்தை விட்டுடலாவா, அதுபடியும் இருப்பாள், வேலைக்கும் போய் அங்கேயும் அதுக்கேற்ற மாதிரியான வேலையில் சேர்ந்துப்பா. அவர் நிறைய வேலைக்கு அவருக்கு அப்ளிகேஷன் போட்டுருந்தார். ஒரு வேலை கிடச்சிதுன்னா அவருக்கு இன்டர்வியூக்கு வந்தது. திருப்பத்தூரில் ஒரு கம்பெனிலேருந்து அவருக்கு இன்டர்வியூ கால் வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு. அதனால் அவர் அந்த நாளுக்கு அது எப்படி பண்ணணுமோ அதை பிளான் பண்ணி ஜோலார்பேட்டைக்கு போய், ஒரு பக்கத்துலேருந்து ஜோலார்பேட்டை தான் பக்கத்து இடம், அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பத்தூருக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிட்டார். போகிறதுக்காக தேவையான எல்லாமே கையில் எடுத்துட்டு, சர்டிஃபிகேட் அதெல்லாம் எடுத்துட்டு இன்டர்வியூவை அதை அட்டன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டார். ஆனால் ட்ரெயின் ஏறத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ட்ரெயின் வந்துடுது, ஸ்டேஷனில் வந்துடுது. போய் ஏறணும், ஒரு 5 நிமிஷம் நிற்கும். அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு பெரிய வயசான ஒருத்தர் ஏதோ மயங்கி கீழே விழற மாதிரி தெரியுது. உடனே போய் அவரை பிடிச்சுன்றார். கீழே விழாமல் அவரை கொண்டு போய் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஹாஸ்பிட்டல், அந்த ரயில்வே ஆஸ்பத்திரி இருக்குமே பக்கத்துலேயே ஸ்டேஷனில், அதெல்லாம் போயிட்டு கூடியே இருக்கார். அவருக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ட்ரெயினை விட போகிறோன்னு. அவர் மனசில் இது எதுவுமே எந்த விதமான விகல்பமே இல்லை. இவர் மேலேயே தான் இருக்குது. ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்தவுடனே அவர் வேலையை பற்றிலாம் கவலையே படாமல் போயிடுத்து. மனசை விட்டே இது போயிடுத்து. அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம இன்டர்வியூவை நம்ம இன்றைக்கி மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவர் அவருக்கு எல்லாம் பண்ணி அவர் ஒரு சரியான அவருக்கு நினைவெல்லாம் அவர் சரியான பிறகு அவர் இப்போ கிளம்பலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வெளியில் வராரு. வரும்போது பரவாயில்ல, நம்ம மகாபிரிவாளுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். மகாபிரிவா சொல்கிறபடி தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். எல்லாமே இந்த சித்தம் கூட அவர் கொடுத்தாதாவே இருக்கலாமே. ஒரு வேலை இதுக்கு மேலே நல்ல வேலை கிடைக்குமோ என்னவோ, அதுக்காக தான் மகாபிரிவா அப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு மனசில் ஒரு சமாதானத்தை சொல்லிட்டு அவர் மேலே இருக்க நம்பிக்கையோடு வெளியில் வரார், ஸ்டேஷனுக்கு வெளியில். சரி, இவர் வீட்டுக்கிட்ட எங்கேயாவது போய் இறங்கணும் அப்படின்னா பஸ்ஸு அதுக்கெலாம் போகணும். ஆட்டோ இதெல்லாம் பிடிச்சின்னு போகிறதுக்கு இருக்கு வசதி கிடையாது. அதனால் பஸ்ஸு எதுவும் கிடைக்கல. ஏதாவது வந்தால் அன்றைக்கணும் முதல் தடையாக ஏதோ ஒரு கார் வருது, லிஃப்ட்டு கேட்குறாரு. அந்த காரில் நின்றுருது, கார் எதிர்க்க. அந்த காரில் ஒரு பெரிய மனுஷர் மாதிரி இருக்கார், அவர் தான் ஓட்டின்னு வராரு. அவர் நிறுத்துறாரு. நிறுத்தவுடனே நான் மாதிரி ஊத்தங்கரைக்கு நான் போகணும், அந்த ரோடு கிட்ட இறக்கி விட்டுட்டீங்கன்னா கூட நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன், நடந்து போயிடுவேன் அப்படின்றாரு. சரி ஏறுங்க உள்ள அப்படின்றாரு. ஏறி உட்காந்துக்கிறாரு. உட்காந்த பண்ணே சொல்கிறாரு, இவர் எதுக்கு நீங்கள் இப்போ போனோம் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு. இல்லை, இப்போ நான் இன்டர்வியூக்காக தான் வந்தேன், இந்த மாதிரி சம்பவம் நடந்துருது, அதனால் நான் திருப்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உறுதியாக இருக்கேன், அது போய் நான் வேறு வழி இல்லையே அப்படின்னு. இன்னும் அவர் சொல்கிறார், அப்படி அவசியம் இல்லை, நீங்கள் இன்டர்வியூ டைம் எப்போ இதாக சொல்கிறாரு. சரி, அதுக்கு டைம் முடியல, நானும் திருப்பத்தூர் தான் போகிறேன். திருப்பத்தூரில் எனக்கு ஒரு ஜோலி இருக்குது, அதை முடிச்சுட்டு நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அந்த கம்பெனியில் நான் இறக்கி விட்டுறேன், நம்ம போயிடலான்றது. அப்போன்னா பால் நிவே பழத்தில் விழுந்ததுன்னு வாழை அந்த மாதிரி ஏன் மாட்டேன்னு போகிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது நம்ம ஊத்தங்கரை லக்ஷ்மணனுக்கு. சரின்ட்டு கார்லேயே இவரோட கதையெல்லாம் பேசிட்டு போகிறாரு. அங்கே போகிறார், போய் சேர்றாரு. அவர் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, ஒரு ஏதோ ஒரு அஃபிஷியல் பிளேஸ் மாதிரி இருக்குது. முதல்ல அது அவருடைய ஆஃபீஸ் போல் இருக்குது. அந்த இடத்துல இவரை கொண்டு போய் அந்த இடத்துல ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டு, நான் உள்ளே கொஞ்சம் நேரம் போயிட்டு வரேன், இங்கேயே இருக்கோம், ரெஜிஸ்டர் எடுத்துட்டுருக்கோம், நான் அப்புறம் கொண்டு போய் உங்களை அந்த கம்பெனியில் விட்டுறேன் அப்படின்றாரு. சரின்ட்டு அங்கே உட்காந்து பார்க்கும்போதே பெரிய ஒரு மகாபிரியோட திருவுருவப்படம் பெருசாக இருக்குது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டார், ஒரு மகாபிரிவா தான் நம்மளை கொண்டு இங்கே விட்டுருக்காரு அப்படின்னு தெரியுது. அப்புறம் அங்கேயே அந்த ஊழியர் ஒருத்தர் இந்த பக்கம் வந்தவொடனே அவரை கேட்குறாரு, இப்போ விட்டு போனார் என்ன, இப்போ போகிறாரு, ஒரு பெரிய மனுஷர் யார் அப்படின்னா அவர் ஒரு
பேரை சொல்கிறாரு, ஒரு கம்பெனி பேர் சொல்கிறாரு. அதுதான் இந்த கம்பெனி இவரோட ஓனரோட ஆஃபீஸ் இது, எங்கள் கம்பெனி இதுதான். அந்த கம்பெனிக்கு தான் இவர் இன்டர்வியூ வரணும்னு நினச்சிருக்காரு. அதுதான் இவரை மிஸ் பண்ணி, ட்ரெயினை மிஸ் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்பாடா, அப்படி பாரு எப்படிலாம் மகாபிரிவா நம்மளுக்கு பண்ணியிருக்கானுங்கிறோம்னு நினச்சிக்கிறார். சரி, இவர்கிட்ட எதுவும் அவர் பேச மாட்டார். அவர் அதை ஏன்னா அதை பற்றி சொல்லக்கூடாது, அப்படியே இருந்தார். அப்புறம் அவர் திருப்பி வரார். அந்த ஓனர் வெளியில் சொல்கிறார், மகாபெரிவாளுக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது, உபகாரம், நம்மளுடைய உடம்புனால நம்மளுக்கு மற்ற பேருக்கு உபகாரம் பண்ணுறவாளை, அது பெரிய நம்ம பண்ணக்கூடிய பூஜை, பக்தியை விட சிறந்த பூஜை இதுதான் அப்படின்னு மகாபிரிவா சொல்லியிருக்கா. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அதை பண்ணுறதுனால நம்ம வேலை போயிடும்னு உங்களுக்கு தெரிஞ்சு கூட நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட அது சிந்தனையே இல்லாமல் ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க ஆபத்துக்கு. அதுதான் மகாபெரிவாளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, நீ சொன்னியே அந்த கம்பெனியோட எம்டி நான் தான், என்னோட சொந்த கம்பெனி தான் அது. அதனால் உனக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்குவா, நிச்சயமாக தனக்கு கொடுத்த பணியை நல்லா பண்ணுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எந்த இன்டர்வியூவும் கிடையாது, நீங்கள் செலக்டட், நீங்கள் கிளம்பி உங்கள் ஊருக்கு போயிட்டு இந்த நாளில் ஜாயின் பண்ணிவிடுங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஆர்டரை ரெடி பண்ணி அவர் கையெழுத்து போட்டு அவர் கையில் கொடுத்துட்றாரு ஊத்தங்கரை லக்ஷ்மணனுக்கு. இது மகாபெரிவா பிரத்யட்சமாக இருக்கா அப்படிங்கிறத இதை விட இன்னும் சொல்ல முடியும். இந்த பக்தருக்கு அவர் ஏதோ மனசில் நினச்சிட்டார், அவ்வளோதான். மகாபெரிவாளுடைய இதுவாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு மகாபெரிவா நினச்சிட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மகாபெரிவாவுக்கு தெரிஞ்சிருது இவருக்கு லக்ஷ்மணனை விடக்கூடாதுன்னு. உடனே அங்கே அந்த காரில் வர அந்த ஓனராகவே ஆக்கி இவருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணி எவ்வளோ நடந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய விஷயம் அது. இதை இப்போ நம்மளுக்கு பண்ணுவாள், நம்மளுக்கு சம்பாஷணை பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லுவாள். Jai Jai Shankara Hara Hara Shankara. Today's episode is titled The Reward for Good Thoughts was to get a job in a good company. Oothankarai Lakshmanan was a devotee of Mahaperiya doing Vaidheegam, and since the income was not sufficient enough, he was also taking up a job whenever time permits him. Then he got an interview call from Tirupattur, and then he boarded a train he boarded a bus or something to Jolarpet, and from Jolarpet he has to reach Tirupattur. The train has arrived at the station, and when it was about to leave, maybe 10 minutes before, he saw an old man having fainted. He immediately left the train. He didn't think about his interview or anything. He saw to it that the old man could regain everything as was before for him, gave him all first aid, did all the medical help, did not bother even if the train had left the station, and saw to it that the old man was perfectly okay. Then after that, Oothankarai Lakshmanan thought that his interview would have got over, and he wanted to return to his native place back. When he came to the streets, he couldn't find any bus or anything, and it was for the first time he asked a person to give him lift in a car. The man also stopped. The man who came in the car also stopped and gave him lift. Then he told him that it was not that he was also going to Tirupattur only, and that the interview time is not yet over, and that they would be still conducting the interview, and that he need not go to Oothankarai back. So he feels a bit happy, and he says that he would join with a person who was driving the car. Then on the way, they were talking all about Mahaperiya, and as soon as the person who was driving the car reaches his place, he asks him to wait there for some time. Oothankarai Lakshmanan sees a very big portrait of Mahaperiya and convinces that it was Mahaperiya who had given him all the thoughts to do good deeds to that old man, and it was only Mahaperiya who has made him reach over here. He then asks somebody over there the name of the company, and he is surprised to find that it was in the same company that he was about to take the interview. The proprietor who was driving the car came back, and only at that time Oothankarai Lakshmanan knew that it was a proprietor of the car with whom he was travelling. And he further tells that Mahaperiya always likes everybody to do physical help
to others, not only physical help, whatever help to others, and he was not bothered about the puja or anything. Bothered in the sense, Mahaperiva always felt that more than puja or anything, doing paropakaram, doing help to others selflessly is the best thing. So the proprietor tells him that it was in his company that he has applied for the interview, and for his good thoughts he did not do any interview for him, and he has been readily selected by him. So the job was also got, and he has also earned the punya of doing everything, and the entire drama has been played only by Mahaperiva. It is all to give us the message that doing paropakara to others is one of the main things that we all have to adopt. Jai Jai Shankara, Hara Hara Shankara, Mahaperiva Padame Charanam. Mahaperiva Padame Charanam.